ஸ்நாக்ஸ் பார்க்க போகிறோம். இப்போ அது பனானா குழி பணியாரம் அப்படின்னு ஒரு ரெசிபி செய்ய போகிறேன். இப்போ எப்படி என்னென்னா அதுக்கு தேவையான பொருள் என்னென்ன அப்படின்னு சொல்கிறேன். வாங்க வீடியோக்குள்ளே போய் பாருங்க. இப்போ வந்து பனானா ஒரு 6 பீஸ் 5 பீஸ் எடுத்து வச்சுருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ 5 பீஸு பனானா. நீங்கள் நான் சின்னதாக இருக்கிற வசி 5 எடுத்துருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெரிய பனானா அப்படின்னா ஒரு 4 எடுத்துக்கலாம். 4 போதும். இப்போ வந்து நீங்கள் எந்த பனானா வேணாலும் எடுத்துக்கலாம். நான் பூவம்பழம் எடுத்துருக்கேன். நீங்கள் எந்த பனானா வேணாலும் எடுத்துக்கலாம். இது இந்த ஒரு தேங்காய் மூடி எடுத்துருக்கேன். இது திருவி நம்ம ஃப்ரெஷ்ஷாக திருவி நல்லா இது போட்டுக்கலாம். அப்புறம் வந்து 5 ப்ரெட்டு லேஸ் வந்து எடுத்திருக்கேன். இது கட் பண்ணி இந்த ஓரம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அதெல்லாம் கட் பண்ணிக்கணும். கட் பண்ணி மிக்சியில் அடிச்சிக்கணும். நான் வீடியோவில் காமிக்கிறேன். இப்போ ப்ரெட்டு 5, ஏலக்காய் ஒரு 5 பீஸ் 5 துண்டு எடுத்திருக்கேன். நீங்கள் எனக்கு ஏலக்காய் ஸ்மெல் பிடிக்காது அப்படின்னா 2 போட்டுங்க, 2 3 போட்டுக்கிட்டால் கரெக்டாக இருக்கும். நான் கொஞ்சம் நிறையா போட்டிருக்கேன். அப்புறம் வந்து நெய் கொஞ்சோண்டு ஒரு 1/2 ஸ்பூன் நெய் பனானா வதக்கிறதுக்காக ஒரு 1/2 ஸ்பூன் நெய் எடுத்திருக்கேன். இப்போ என்ன செய்கிறேன் செய்கிறேன்னு பார்க்கலாம். அடுப்பை பற்ற வச்சுட்டு பனானாவை வந்து சின்ன சின்ன பிளேஸாக நறுக்கி எடுத்துக்கலாம். இப்போ வந்து இது சூடு வரட்டும். வந்து நெய் ஒரு 1/2 ஸ்பூன் நெய் போட்டு கொஞ்சம் இந்த பனானாவும் இந்த இதுவும் போட்டு இது பண்ணுறதுக்காக அந்த உருகட்டும். நெய் வந்து கொஞ்சம் லைட்டாக உருகுனுச்சுன்னா இந்த பனானாவை போட்டு நம்ம இது பண்ணிக்கலாம். அவ்வளோதான். நல்லா குழஞ்சி வரணும். ஃபுல்லாக குழஞ்சி வந்ததுன்னா அந்த உங்களுக்கு பணியாரம் செய்யறது அந்த பணியார சட்டி வச்சு நீங்கள் செய்யறதுக்கு கரெக்டாக இருக்கும். நல்லா வதங்கிடும். நல்லா ஃபுல்லாக வதங்கிடும். நல்லா வதங்கின பிறகு கொஞ்சோண்டு ஜீனி போட்டுக்கணும். ஸ்வீட்டுக்கு கொஞ்சம் ஜீனி போட்டுக்கணும். இப்போ வந்து ஃப்ரெண்ட்ஸ் ஜீனி வந்து இதால் ஒரு 1/2 கப்பு அந்த 1/2 கப்பு எடுத்துருக்கேன் ஜீனி. உங்களுக்கு ஸ்வீட்டுக்கு தகுந்தாப்புல போட்டுக்கோங்க. நல்லா குழஞ்சிருச்சு பாருங்கள். ஜீனி போட்டோன்னா நல்லா குழஞ்சி வந்துருச்சு. எப்படி இருக்குது பாருங்கள். இன்னும் குழஞ்சி வரணும். அப்போ தான் உங்களுக்கு அந்த பனானா இது தெரியாது. சின்ன பசங்க சாப்பிட்னாலும் அந்த பனானா தெரியாது, டேஸ்ட்டு தெரியும். கொஞ்சம் நல்லா சூப்பராக இருக்கும். இதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ வந்து 6 லேஸ் வந்து ப்ரெட் எடுத்துருக்கேன். இப்போ அதை வந்து அரைச்சிக்கலாம். அப்படியே 2 3 பிச்சு போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போ ஃபுல்லாக வந்து அரைச்சிட்டு வந்துடுறேன் ஃப்ரெண்ட்ஸ். அரைச்சிட்டு வந்து அதில் கலந்து விட்டுக்கலாம். அரைச்சிட்டு பார்க்கலாம். இப்போ வந்து ப்ரெட்டை அரைச்சிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். ப்ரெட்டை வந்து எல்லாத்தையும் போட்டுக்கிறேன். கரெக்டாக இருக்குது. எனக்கு வந்து 6 ப்ரெட்டு எடுத்தோமா கரெக்டாக இருக்குது. 5 ப்ரெட்டு 6 ப்ரெட்டை எடுத்தேன். கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். இதை ஆஃப் பண்ணிடுறேன். அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு இறக்கிறேன். இதை இறக்கிட்டு உங்களுக்கு தேங்காய் போட்டுக்கலாம். இறக்கிட்டு தேங்காய் பூ போட்டுக்கலாம். அப்புறம் தேங்காய் பூ இறக்கிட்டு அது ஏலக்காவும் 2 நசுக்கி போட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இது தேங்காய் பூ திருவிட்டு பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து ஏலக்காய் 5 ஏலக்காய் போட்டிருக்கேன். 5 போட்டுக்கிறேன். தேங்காய் 1 மூடி தேங்காய் திருவிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். அதை போட்டுக்கிறேன்.
விட்டுக்கலாம். நீங்கள் வந்து தேங்காயை இறக்குறப்ப போடுறேன்னா அது வந்து உங்களுக்கு வேகிறதுக்கு ஒரு மாதிரி இருக்கும், வெந்து ஒரு டேஸ்ட்டே ஒரு மாதிரி இருக்கும். அதுவும் வெந்து செய்யக்கூடாது, ஃப்ரெஷ்ஷாக அப்படியே தேய்ச்சி இது பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும். அதுக்காக தான் நான் வந்து இப்படி செஞ்சேன், இறக்கி போட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ வந்து நம்ம லைட்டாக ஒரு சிட்டிகை உப்பு போட்டுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், டேஸ்ட்டுக்காக. ஸ்வீட்டு அந்த ஸ்வீட்டு கொடுக்கும், அதுக்காக லைட்டாக உப்பு போட்டு பெசரி வச்சுக்கிறேன். அடுத்தது பெசரிட்டு அந்த உங்களுக்கு சூடு இதாக இருக்குது அப்படின்னா வேறு பாத்திரத்தில் மாற்றி செஞ்சுக்கிங்க. இப்போ வந்து ஆறிடுச்சு. இப்போ வந்து நல்லா சின்னதாக பவுல் மாரி உருட்டி செஞ்சுக்கிறேன். இது பாருங்கள், சின்னதாக உருட்டி இது பண்ணிக்கிறேன். நீங்கள் கையில் எண்ணெயோ நெய்யோ தடவிக்கலாம். இந்த மாரி சின்ன சின்னதாக உருட்டி இது பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் உங்களுக்கு வேணும்னா நீங்கள் கொஞ்சம் பெருசாக கூட போட்டுக்கலாம், இந்த சைஸ் கூட போட்டுக்கலாம். இப்போ நான் எல்லாத்தையும் போட்டு ஒரு 10 போட்டுட்டு காமிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு 10 போட்டிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ். இதில் வந்து நெய் இருக்குது, நெய் தடவிருக்கேன். நீங்கள் எண்ணெய் கூட ஊற்றிக்கலாம், நான் நெய் ஊற்றிருக்கேன். இப்போ வந்து ஃபுல்லாக போட்டு அப்படியே எடுத்து போட்டுற வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். இதுமாரி உருட்டி போட்டுற வேண்டியதான். அவ்வளோதான். இதுமாரி உருட்டி ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கு இருக்கிறது கொஞ்சோண்டு போட்டுடலாம் எடுத்து. இப்போ வந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ், பரட்டி விட்டுருக்கேன். லைட்டாக கோல்டன் ப்ரௌன் கலர் வருது பாருங்கள், அப்படியே எடுத்து நம்ம பரட்டி விட்டுக்கலாம். கொஞ்சம் நீங்கள் எண்ணெயும் நல்லா நிறையா ஊற்றிக்கிட்டிங்கன்னா கையில் ஒட்டாது, ஸ்பூன்லேயும் ஒட்டாது. ஃப்ரெண்ட்ஸ் வெந்துடுச்சு. இப்போ வந்து எடுத்துடுறேன். எடுத்துட்டு அடுத்த ஷிஃப்ட் போட்டுக்கிறேன். நீங்கள் அடுப்பில் வெந்த போது கூட நீங்கள் தேங்காய் பூ போட்டு செஞ்சுக்கலாம். எனக்கு வந்து அந்த வெந்து ஒரு மாதிரி இருக்கும் பாருங்கள் டேஸ்ட்டு, அது டேஸ்ட்டு பிடிக்காது. அப்புறம் வெந்தும் உங்களுக்கு அரை வெக்காடில் எடுக்கணும், கொஞ்சமாக லைட்டாக எடுத்துக்கோங்க. தேங்காய் பூ போட்டு கிண்டிக்கிங்க. ப்ரெட்டை வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு போட்டு இது பண்ணிக்கிட்டிங்கன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ வந்து கொஞ்சோண்டு நான் எண்ணெயை ஊற்றிக்கிறேன், அப்போ தான் கொஞ்சம் நல்லா வேகும். அதனால் நிறையா எண்ணெயை ஊற்றிக்கிங்க. நெய் என்கிட்ட கொஞ்சமாக இருந்தது, இருக்கிறத நான் ஷேர் பண்ணி பிள்ளைங்களுக்கு அப்படியே போட்டுட்டேன். எண்ணெய் ஊற்றிருக்கேன். இப்போ அடுத்த ஷிஃப்ட்டு, இப்போ ஃபஸ்ட்டு ஷிஃப்ட்டு போட்டு நெய் போட்டிருக்கேன். இப்போ அடுத்த ஷிஃப்ட்டு வந்து எண்ணெய் ஊற்றிருக்கேன். உங்களுக்கு நெய்யே வேணால் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம், நெய் ஊற்றி கூட சாப்பிட்லாம், நல்லா தான் இருக்கும், ஒன்றும் பிரச்சனை இல்லை. அவ்வளோதான். இப்போ வந்து வேகட்டும், அடுத்த ஷிஃப்ட்டு பார்க்க. அவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. இது வந்து பெரட்டி போட்ட பிறகு அடுத்தது எப்படின்னு பார்க்கலாம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வந்து நம்ம வீடியோவில் குழி பணியாரம், இந்த பனானா வச்சு குழி பணியாரம் செஞ்சாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்படி இருக்கு என்னன்னு சொல்லுங்க கமெண்ட்ல. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் பட்டன் அமைக்க ஆல் கொடுத்தீங்கன்னா நான் போடுற வீடியோஸ் நோட்டிஃபிகேஷனா வந்துட்டே இருக்கும். கரெக்டாக என் வீடியோவை மிஸ் பண்ணாமல் பாருங்க. டேக் கேர், பாய்.